உனக்கு என்னாச்சு? நீ ஏன் தனியா இருக்க? அவங்க போய் மரம் ஏற போறாங்க. ஆனா என்னால அது முடியாதுல்ல. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அவங்க சொல்றது உண்மைதான். என்ன மாதிரி குள்ளமா இருக்கவங்களோட விரல்கள் சின்னதா இருக்கும். உயரம்லாம் என்னைக்குமே ஒரு பிரச்சனையே இல்ல. நீ குள்ளமா இருக்குன்னு நினைச்சிருந்தா நீ லில்லி புட்ஸ பாத்துருக்கணும். என்னால நம்பவே முடியல. என்ன இது அதிசயமா இருக்கு. இது மேஜிக்கெல்லாம் இல்ல, இது உண்மைதான். இங்க பாரு, நான் பண்ண எல்லா சாகசத்தையும் இந்த புத்தகத்துல எழுதி இருக்கேன். 726வது வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் எல்லாம் ஆரம்பிச்சது. அது பயங்கர புயல் வீசின இரவு. அந்த புயல்ல 2 படகுகள் காணாம போச்சா. அது 140 பேர் இருந்தாங்களாம். முதலாளிகளுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு பிடிக்காதவங்களை கூட்டிட்டு போக அவருக்கு விருப்பம் இல்லை. இருங்க, நானும் உங்க கூட வேலை பார்க்கறவன் தான். நான் சொல்றது கேட்கலையா? நான் கேலிவர், லாமியல் கேலிவர். சிறந்த பல்கலைக்கழகத்துல நான் படிப்பை முடிச்சிருக்கேன். நானு கடல் எப்பயுமே பொறுமையா நம்ம கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வாழ்க்கையில அடுத்தது கத்துக்க போறது ஒரு மனுஷனோட மதிப்பே மதிக்கத்தக்க அவனோட செயல் தான். நீங்க தானே? அது நீதானே? நான் தான், நீ தான். நீங்க வருவீங்கன்னு நினைக்கவே இல்ல. அந்த புயலால தான் ராயல் கார்ட்ஸ் யாருமே வரல. மெரினா, என்னது அது? நாம உடனே திரும்ப போனோம். யார் இது? யார் இது? அங்க யார் இருக்கா? நான் யாருன்னு தெரியும்ல. இது இளவரசரோட உத்தரவு. மரியாதையா வெளியே வா. வெளியே வாங்குறல. உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நம்ம இடத்துக்கு ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்திருக்கான். இதை நான் யாருக்கிட்டையாவது சொல்லியாகணும். இல்ல இல்ல, எல்லாருக்கிட்டையும் சொல்லியாகணும். அப்பா, அப்பா. 843 845 ஒரு செயின் ரொம்ப பெருசா இருந்தா, அவன் கை காலு எல்லாமே பெருசா இருக்கு. அவங்க ரொம்ப உயரமா இருந்தா, பாக்க ரொம்ப பெருசா இருக்கா. நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், அவன் பாக்க ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா. ஜெயிண்டா? ஜெயிண்டா? ஜெயண்ட். யாரு? என்ன? எதுக்கு இப்படி? அங்க யார் அது? அப்பாவோட துணிகளை எடுத்து வாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரம்? இல்ல, இது என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, என் தலையில இருக்கணும். என்னாச்சு? எதுக்காக நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவனே நீ இப்ப எழுப்புன? ராயல் ரோப்பை எடுத்துட்டு வாங்க. இப்பவாவது சொல்லுங்க, எதுக்காக நீங்க என்ன எழுப்புனீங்கன்னு? ராயல் கிரவுனை எடுத்துட்டு வாங்க. இது எல்லாமே சரிதான், ஆனா என்ன? ராயல் கம்பர்பேன். இல்ல, எனக்கு தெரிஞ்சவர் ஜெயிண்ட பார்க்கிறதுக்கு ரெட் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் எல்லாம் என்னத்துக்கு? ஜெயண்டா? ஜெயண்டா? என்னது ஜெயண்டா? நீங்கெல்லாம் முதல்ல இதைதானே சொல்லிருக்கணும். அற்புதமா தான் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு, ரொம்ப ஆபத்தாவும் இருக்கலாம். ஆனா அதுல எனக்கு எப்பவும் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க என்ன பண்ண போறீங்க ஸ்கொயரிஷ்? நான் உடனடியாக அவனை போய் சந்திக்கணும்னு நினைக்கிறேன்.
சொல்ற வரைக்கும் நீ ரொம்ப பக்கத்துல போயிடாத. அப்புறம் யாரெல்லாம் இந்த ஜெயண்ட்டை கொல்லலான்னு சொல்றீங்க? அப்பா அவர் ஒரு ஸ்பையா இல்லையான்னு தெரியாது, நல்லவரா கூட இருக்கலாம்ல. ஆமா, நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். அற்புதம். அவனால நமக்கு என்ன உதவி செய்ய முடியுதுன்னு பார்க்கலாம். இவங்க 2 பேருமே சரியான முட்டாளுங்க. லூயி, லாரி, கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க வாங்க. அங்கதான் பார்த்து வைங்க, சீக்கிரம் நிறுத்தாம ஆணி அடிங்க, சீக்கிரம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சீக்கிரமா வேலையை முடிக்கணும். வேகம் வேகமா. ரிஜித், சீக்கிரமா ஆணி அடிச்சு முடிங்க. ரிஜித், ரன்வேவை சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. பேட்ச் காலை அங்க ஒட்டுங்க. பீட்டர், சீக்கிரமா அந்த இடத்துல பசைய தடவுங்க. பேப்பரை ஒட்டுங்க. நான் வின்னு சொன்னோம்னே குதிரைகளை எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? வின். நுழைவாசல் சின்னதா இருக்குதுன்னா நாம வலது பக்கமா போகணும். அப்படிதான், எல்லாரும் பலமா தள்ளுங்க.